அளவற்ற அருளாளனும் நிகழில்லாத அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக என்ற இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக மருத்துவ சேவை சார்பில் காவிரி மருத்துவமனையில் நடைபெறுகின்ற செயல்பாடுகளை அங்கு நடக்கின்ற அக்கிரமங்களை கண்டித்து காவிரி மருத்துவமனை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தூத்துக்குடி ஹாலினி அவர்கள் இந்த நிகழ்விலே துவக்கி வைத்த வடசென்னை மாவட்டத்துடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் IS ஹமீத் அவர்களை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில இளைஞர் அணியுடைய செயலாளர் அன்பு தம்பி ரஹ்மான் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் நேமுத்துல்லா அவர்களே, ஐக்கிய சமூக நீதி பேரவையுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கோவை ஹபீப் அவர்களே, அவருடன் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகளே, எனக்கு பின்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை வைத்து உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை சகோதரர் புலர் பசீர்பாய் அவர்களே, காஞ்சி ஹைதர்பாய் அவர்களே, தலைமை கழகத்துடைய செயலாளரும் வடசென்னை மாவட்டத்துடைய தலைவருமான அன்பு சகோதரர் தாங்கள் அப்துல் காதர் பாய் அவர்களே, இறுதியாய் தலைமை கண்டன உரையை ஆற்ற இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மருத்துவ சேவையினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் யாசர் அராபத் அவர்களே, இந்த முற்றுகை போராட்டத்திலே திரளாய் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை பெற்றெடுத்த கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, கழகத்துடைய பல்வேறு பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, சகோதரர்களே, எங்களுடைய இந்த முற்றுகை போராட்டம் ஏன் என்பதை ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக அரசு மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்கள் செல்லக்கூடிய, அங்கே சென்று சிகிச்சை பெறக்கூடிய, பயன் பெறக்கூடிய ஒரு மருத்துவமனை தான் அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையில பல்வேறு குளறுபாடுகள் இருக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டான்லி மருத்துவமனை அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களுடைய லட்சணங்களை பலமுறை இந்த அரசாங்கத்திற்கு எடுத்து வைத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்ற பிறகுதான் இன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்படி என்ன அங்க குறைபாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியுமா? 2 தினங்களுக்கு முன்பாக கூட போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த அறையில பணி செய்த ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். எதற்காக தெரியுமா? ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைத்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனைக்கு அங்கே சென்று பிரேத பரிசோதனை செய்யக்கூடியவர்களிடம், அந்த குடும்பத்தாரிடம், அந்த துக்கத்திலே இருக்கக்கூடியவர்களிடம் ரூபாய் 1000ம் 2000ம் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த அவல நிலையிலே ஸ்டான்லி மருத்துவமனை பகு ஜோராக இருப்பதை அறிந்து குற்றச்சாட்டு செய்யப்பட்டதுக்கு பிறகு இன்று ஒருவர் பணியிடம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கின்றார். அவர் பெரிய லம்பா வாங்கக்கூடியவர் தானா? இப்ப கூட கேள்விப்பட்டோம். அவரு பேரு லம்பா வருமா? பேர் இல்ல கூட முன்னாடி அந்த லம்பா வாங்கி லம்பா யார்ட்டோ கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது. நல்லா கேட்டுக்கங்க.
அங்க வாங்கக்கூடிய பணங்கள் பங்கு வைக்கப்படுகிறது. பின்னர் அறையிலே ஒரு விபத்திலே ஒரு உயிரிழந்திருப்பார். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பம் அங்க தவித்துக் கொண்டிருக்கும். அந்த தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்திலே கையாட பெறக்கூடிய கையூட்டு லஞ்சமாக பெறக்கூடிய அந்த பணத்தை பிணத்தின் அறையிலே வாங்கி பங்கு போகக்கூடிய ஒரு அவலநிலை நமது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலே நிகழ்கிறது என்று சொன்னால் இது யாருக்கு அவமானம்? அரசு சிந்திக்க வேண்டாமா? அங்கே வரக்கூடியவர்கள் யார்? கோடீஸ்வரர்களா? அன்றாடம் தன்னுடைய பெறக்கூடியவர்களா வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இப்போது புதுசா டிஜிட்டல் இந்தியாவுடைய மெத்தடுல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆன்லைன்ல காசு வசூல் பண்றாங்க அரசாங்கம். இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும், விபத்துக்குள்ளாயிருப்பாரு, எங்கேயோ விபத்துக்குள்ளாயிருப்பாரு, இல்ல பிரசவ அறையில இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு உடனடியாக ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இப்ப என்னமா செய்யணுமா? ஸ்கேன் பண்ணி தான் காசை கொடுக்கணுமா? கையில காசு கொடுத்தா செல்லாராம், வாங்க மாட்டாங்களாம். செல்லாதல்ல, வாங்க மாட்டார்களாம். இது என்ன அநியாயம்? அரசு மருத்துவமனையில தன்னுடைய போனில இருப்பு வைத்து வரக்கூடிய அம்பானிகளும் அதானிகளும் டாடா பிள்ளாக்களும் அங்கே வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை அரசும் அரசாங்கத்தை நடத்துகின்ற அதிகாரிகளும் சிந்திக்க வேண்டாமா? நான் இப்ப இந்த போன் வச்சிருக்கேங்க, என்கிட்ட போன் பே பண்ண முடியாது. இந்த போன் பே வச்சுட்டு ஸ்கேன் எடுக்க 500 ரூபாய், சிடி ஸ்கேன் எடுக்க 500 ரூபாயோ இல்ல எம்ஆர்ஐ எடுக்க 2000 ரூபாயோ நீங்க கட்டினாதான் உங்களுக்கு நான் வந்து அந்த ஸ்கேன் எடுப்போம்னு சொன்னா அந்த நேரத்தில் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்துடைய நிலை என்ன ஆகும் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு இதை நீங்கள் இந்த மருத்துவமனையில கொண்டு வந்திருக்கின்றீர்களே, எந்த அடிப்படையில கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து அது மறு ஆய்வு செய்து அந்த முறையை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பொதுவா அரசுடைய எந்த ஒரு விஷயமும் டெண்டர் மூலமாகத்தான் அதை சரி செய்து அந்த பணிகள்லாம் நடக்கும். ஆனால் இங்க ஸ்டான்லி மருத்துவமனையில ஒரு பணி நடக்குது என்று சொன்னால் அது பொதுப்பணித்துறையுடைய சம்பந்தப்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் சரி, டெண்டர் முறையாக விடப்பட்டு அந்த பணி செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கே அப்படி நடக்கிறா என்ற ஒரு கேள்விக்குறியை நாங்கள் வைக்கின்றோம். அதனை ஆய்வு செய்து அந்த முறைகேடு நடந்திருந்தால், ஸ்டான்லி மருத்துவமனையில முறைகேடு நடந்திருந்தால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்ப தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஏன்னா யாரை காப்பாற்றுறதுதான் ஒரு அரசாங்கத்துடைய வேலையாக இருக்குமோ என்ற அச்சம் எங்களுக்கு வருகிறது. ஒரு அரசு அதிகாரி இந்த மாதிரி தவறு செய்வது தமிழக அரசுக்கு கவனத்துக்கு செல்லாதா? தெரியாதா? அவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் நம்முடைய அம்மையார் அவருடைய இறப்புக்கு போது வந்த அவருடைய பற்றி செய்திகள் தெரியாதா? நம்மளுடைய நடராஜன் அவர்களுடைய இறப்பின் போது வந்த செய்திகள் எல்லாம் தெரியாதா? இதையெல்லாம் ஆராய்ந்து அவரை கண்காணித்து நம்மளுடைய ஒன்றிய அரசுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அந்த குழுவும் தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ குழுவும் அதனை கண்காணித்து அதனை அவர் மீது சரியான நடவடிக்கை இந்த முதல்வர் மீது எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக நம்முடைய லாலாகுண்டா அனைத்து ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அருமை அண்ணன் லத்தீப் பாய் என்கின்ற லைக் பாய் சிற்றுரை நிகழ்த்துவார்கள். அன்பிற்கினிய தலைவர்களே, வந்திருக்கும் பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம
வல்லார்பேட்டை கூட்டமைப்பு சார்பாக எந்த ஒரு கூட்டம், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் இந்த கூட்டமை சகோதரர்கள் கலந்து கொள்வார்கள். அதே போல் இன்றும் நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்தவரையில் நாங்களும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். இது எங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் உங்க எல்லாருக்குமே. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய சகோதரர் இங்க நம்ம வல்லார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல அடிபட்டு இறந்துட்டார். இறந்த பிறகு அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவருடைய பாடியை இந்த கபிரஸ்தானுக்கு அனுப்புறாங்க. இது அனுப்பும்போது நாங்க என்ன பண்றோம், இவங்களை எங்க பரியல் கிரவுண்ட்ல அந்த குளிப்பாட்டக்கூடிய வசதி இருக்கு அனாதை பிணங்களுக்கும் சரி, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சதே. அந்த பிணத்தை அந்த இறந்தவரை நாங்க குளிப்பாட்டத்துக்கோசரம் கொண்டு போய் சொல்லும் போது அந்த கஃன் துணியை விலகி பார்க்கும்போது இந்த மார்ல இருந்து இந்த வயிறு வரைக்கும் தைக்கவே இல்லை. தைக்காம அப்படியே அமுச்சிட்டு இருக்கிறாங்க. இதே ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்து அதுல ஆரமோ கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆரமோ கையெழுத்து போட்டு நாங்க எல்லாம் இந்த பாடியை நல்லபடியா நாங்க எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் போஸ்ட்மார்ட்டம் சொல்லி ரிப்போர்ட் எழுதி எஃப்ஐஆர் காப்பியோட அனுப்புறாங்க. திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. அப்போ நாங்க என்ன பண்ணணும், உடனே எல்லாரையும் தொடர்பு கொண்டு இது மாதிரி இந்த பாடியை நாங்க அடக்கம் பண்ண மாட்டோம். ஆர்எம்ஓ இங்க இது எப்படி ஆர்எம்ஓ கையெழுத்து போடலாம் பார்க்காம அந்த பிண அறையில இருக்கிற குடிங்க எல்லாமே எல்லாமே சொன்ன மாதிரி ஐயா நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் பிணந்தண்ணிகளும் இந்த பணத்துக்கோசரம் தான் வேலையை செய்யறானுங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் உள்ளவே இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீமுடைய பாடியை தைக்காம அப்படியே ஓப்பனா இருக்கு. அப்படி நீங்க ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தெரியுது. எல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு அகூரமா இருந்தது. ஸோ உடனே நாங்கள் ஆர்எம் வர சொன்னா ஆர்எம் வரல. அதுக்கப்புறமா ஏசி வராரு, டிசி வராரு, எல்லாம் இல்லைங்க இது ஒரு டீகம்போஸ்ட் பாடி, இது தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கெஞ்சுறாங்க. நாங்க மீடியாவெல்லாம் கூப்பிடுறதுக்கோசரம் எல்லா ஏற்பாடு இல்ல பேர் கெட்டு போயிடும், அந்த ஆர்எம் ரிட்டையர்ட் ஆகி போறாங்க இப்படின்னு சொன்னதுனால அதுக்குள்ள கொஞ்ச நேரம் பொறுத்து பேசிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள 2 பேர் உள்ள போய் நம்மளுக்கே தெரியாம மறைமுகமா தைக்க போறாங்க அந்த பாடியை. ஸோ அப்போ இப்போ அவர் என்ன சொன்னாரு, அப்போ அவங்க எல்லாம் இது டீகம்போஸ்ட் பாடி, இது தைக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப மட்டும் எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆர்எம்ஓ வரவே இல்லை கடைசி வரைக்கும். நாங்க என்ன பண்ணணும், சரி ஏதோ தவறு நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி விட்டுட்டோம். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாக்கா அங்க இருக்கிற பிரச்சனை, அந்த காசு கேட்கறது, அந்த மக்களை மதிக்கிறதே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகி கேட்டுக்கொள்றது என்னவென்றால், அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த ட்ரெயினி இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைனிஸை என்ன பண்றாங்க, இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விடுறாங்க. அது தப்பு இல்லை. அதே மாதிரி அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட் சரியா இல்லையான்றது அங்க இருக்கிற மேல் டாக்டர்கள் அதை அது செக் பண்ணணும். அது அவங்க செக் பண்றதே இல்லை, அவங்க கொடுக்கறது சரின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. அதே மாதிரி நீங்க இந்தியாலே பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நாடு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். இந்த மாநிலத்துல நம்ம இவ்வளவு பேர் எடுத்துட்டு உலக அளவில் நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோ இல்ல எந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு போனாலுமே ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா இங்க மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு போட்டு மக்களை அங்க நீங்க யாராவது நீங்க அதிகாரிகள் இருக்கீங்கன்னா இல்ல இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க அங்க உள்ள போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. அந்த வர பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க தான், இங்க ஏழ்மையான மக்கள் தான் இங்க வராங்க. இவங்களை போட்டு அந்த அளவுக்கு அழிய கிழிச்சு நீ அங்க போ இங்க போ. அந்த ஸ்கேன் சகோதரர் சொன்னாரு, அப்போ சொன்ன மாதிரி காசு இல்லாதவங்க பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க எப்படி அதை ஸ்கேன் பண்ணுவாங்க? ஸோ அதே மாதிரி இந்த தீனை பத்தி நம்ம விசாரிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு, அவருக்கு இப்போ வர்றதே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே அந்த கடைகள்லாம் இருந்தது. அந்த கடைகள்ல எவனோ ஒரு பிணந்தண்ணி அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிற்கு எதிராக வேலை செய்யறவன். அவன் என்ன பண்ணிருக்கிறான், உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு, உள்ள ஒரு தர்கா இருக்குன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்ப அதெல்லாம் போய் நாங்க ஃபேஸ் பண்ணோம். இது மாதிரி ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நாங்க எங்களுடைய கூட்டணி சார்பா நாங்க முழு ஆதரவு கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தீன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு நடத்தக்கூடிய ஒரு ஒழுங்கா இருந்தாருன்னா எல்லாமே சரியா இருப்பாங்க. ஸோ அதனால நாங்க இந்த இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுன்னு கேட்டுக்கொண்டு கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, ஜஸாக்கல்லாஹ் கைர். அடுத்தபடியாக ஊடகத்துறையினுடைய மாநில இணை செயலாளர் ஹாசிம் அவர்கள் சற்று நேரம் உரை நிகழ்த்துவார்கள். நீங்க திடீர்னு கூட்டாலும் பேசுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் வாங்க. அறவற்றருளாளரும் நிகரில்லா பேரன்பும் உடையவனுமாகிய
அந்த ஏக வல்ல இறையவனின் சாந்தியும் சமாதானமும் உலக சமுதாய மக்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த போராட்ட களம் ஏன், எதற்கு, இந்த அசாதாரண சூழலில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையை ஏன் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முற்றுகையிடுகிறது, இந்த முற்றுகையினுடைய நோக்கம்தான் என்ன? இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்காகவும், இங்கு வந்திருக்கக்கூடிய மீடியா துறை நண்பர்களுக்காகவும், இங்கு பெரும்பான்மையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்காகவும், இங்கு குளிமிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் ஆனதான இந்த போராட்டம். இந்த போராட்ட களம் எதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அரசு தமிழகத்தினுடைய தலைநகரமாம் சென்னையின் உயிர், அதாவது சென்னையுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த அரசு ஆர்எஸ்ஆர்எம் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். கிட்டத்தட்ட 8000 அவுட் பேஷன்ஸ், அதாவது தினமும் 8000 அவுட் பேஷன்ஸ் பயனடையக்கூடிய ஒரு மருத்துவமனை. இருப்பு, அதாவது உள்ளிருப்பு நோயாளிகள் கிட்டத்தட்ட 3500 உள்ளிருப்பு நோயாளிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவமனை. இந்த புள்ளிவிவரம் வந்து நாங்க சொல்லல, இந்த புள்ளிவிவரத்தை சொன்னது டீன் பாலாஜி. ஏன் சொன்னாரு அப்படின்னா, எங்க மாநில தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இணைய வழியின் வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிய வைக்கிறார். இந்த கண்டனத்தை பதிய வச்சார்ல, அந்த கண்டனத்தில் இருந்து நாங்கள் இதற்கு விளக்கம் தருகிறோம் என்று அரசு மருத்துவமனையினுடைய டீன் பாலாஜி அவர்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் தான் இந்த 8000 உள்ளிருப்பு நோயாளிகள் 3500. கிட்டத்தட்ட 10,000 நோயாளிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், சாலை, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சாலையில தள்ளிட்டு போனங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தள்ளிக்கிட்டு போறக்கூடிய ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில ஆட்டோ போச்சுன்னு வச்சுங்களேன், அரசு ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு போக தேவையில்ல, ஒரு புள்ளத்தாச்சி புள்ளி வச்சுக்கிட்டு அரசு ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு போக தேவையில்ல. அந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனை இருக்குல்ல, அந்த ரோட்ல போனோம் அப்படின்னா புள்ள போற வழியிலேயே பிறந்துரும். அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு. எங்க தலைவர் வந்து கிட்டத்தட்ட 2023 6வது மாதம் இந்த டீன் பாலாஜி அவர்களை சந்திக்க ஒரு நேர்காணல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நேர்காணலில் நானும் அவரோடு இருந்தேன். அப்பொழுது வந்து எங்க தலைவர் வந்து டீன் பாலாஜி அவர்கிட்ட கேட்கிறாரு, ஜனாப் ஹைதர் அலி அவர்கள் கேட்கிறாரு, இந்த ரோடு இப்படி இருக்கே, நீங்க ஏன் இதை இப்படி பண்றீங்க, உங்களால பண்ண முடியலன்னா சொல்லுங்க, எங்க அமைப்பு மூலியமா நாங்க ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இல்ல சார், இல்ல அதெல்லாம் டெண்டர்லாம் பாஸ் ஆயிடுச்சு, சோ கிளியர் ஃபைல், உங்களுக்கு ஒரு 10-20 நாள்ல அல்லது 1 மாத காலத்துல இந்த பணி முடிஞ்சிடும், இந்த சாலை சிறப்பா போடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாரு, 2023 6வது மாசத்துல சொல்றாரு. கிட்டத்தட்ட 24 6வது மாதத்துல இந்த செய்தியை வந்து பதிய வைக்கிறாரு. இன்று வரை அந்த சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. அந்த பள்ளம் வந்து அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்லை. ஒரு சாதாரணமா ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், எலும்பு முறிவு ஏற்பட்ட கையை லைட்டா அசைச்சோம் அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் அப்படின்ட்டு. விபத்து நடந்து வரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க, டங்கு டங்கு டங்குன்னு போகுது. அந்த வலி, எனக்கும் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்தது. அந்த சமயத்துல அந்த எலும்பு முறிவுடைய வலி வந்து மூளையில அடிக்கும். அந்த டங்கு டங்குன்னு போகும்போது அந்த பேஷண்ட் எப்படி இருப்பார், அவருடைய நிலைமை எப்படிங்க இருக்கும்? இது என்னுடைய தந்தையாக இருந்தால் எனக்கு எப்படி வலித்திருக்கும், என்னுடைய தாயா இருந்தால் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இந்த வலியினுடைய உணர்ச்சி வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய காரணம். இந்த மருத்துவ சேவை அணியினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய யாசர் அராஃபாத், சகோதரர் யாசர் அராஃபாத் வந்து இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடெல்லாம் இங்க இருக்கு, இதை நீங்க ஏன் சரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்டா, உங்களை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வச்சு, நீ வந்து நியாயமா நடந்துக்கிற ஆள் தானே, நீ வந்து உண்மையா நடந்துக்கிற ஆள் தானே, நீ வந்து எந்தவித குளறுபடியும் இல்லாத ஆளு, நான் வந்து ஒரு தூயவான்னு சொல்லி நீ வந்து உன்னை காமிச்சுக்கிடல. திரு பாலாஜி அவர்களை தான் நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம். உன்னை தூயவான்னு சொல்லி நீ காமிச்சுக்கிறல்ல, ஏன் வேறு ஒரு நபர்களை வைத்து இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குன்னு ஏன் பேசுறீங்க? எங்களுக்கு புரியல. ஒரு சமூகத்துக்காக, ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டத்தை நீங்க ஒடுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த போராட்டம் எங்களுடைய தலைவர் எங்களை அறிவித்திருக்கிறார். இந்த போராட்டம் இன்று ஒரு கோரிக்கையை வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற
இந்த களத்தில் குதிப்பார்கள். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பேசுவதற்கு நிறைய கருத்துகள் இருப்பினும் நேரம் குறைவின் காரணமாக என்னுடைய உரைவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக முஸ்லிம்களுடைய ராயபுர தொழிலுடைய தலைவர் அன்பு சகோதரர் பஷீர் அவர்கள் சிற்றுரை நிகழ்த்துவார்கள். பஷீர் சந்தியா அவர்கள் சிற்றுரை நிகழ்த்துவார்கள். முடிய பார்த்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஒரு கண்டன போராட்டம் என்பது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மற்றும் தாயபுரம் பகுதி அனைத்து நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்ததற்கு அவர்களுக்கு முதலில் ஒரு நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களை, நாம இப்ப ஒரு ஸ்டான்லி மருத்துவமனை மட்டும் பற்றி பேச வரல. இந்த சுகாதார சீர்கேடு என்பது தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதுமே இருக்கு. எங்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அன்றில் இருந்து மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மக்களை சுமந்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லாம நம்ம வட மாநிலங்களை பார்த்தோம். தோல்லையும் சைக்கிளையும் தூக்கிட்டு சுமந்த ஒரு அவல நிலையை தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த ஒரு ஸ்டான்லி மருத்துவமனையில நடக்கிறதா நினைக்கிறோம். அது இல்ல. இன்னைக்கு காலையில செய்தியில கூட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ஆள் இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட்ல பாடம் நடத்துறதுக்கு ப்ரொஃபசர் இல்ல. மருத்துவ கல்லூரியில, அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில இந்த நிலைதான் இந்தியா முழுவதும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய நமது தமிழகத்திலும் இந்த நிலைதான் இருக்கு. ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில இன்னைக்குதான் அவர் இந்த பிணத்தை அறுவை சிகிச்சை பண்ணி வெளியே கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறாரா? இதுக்கு முன்னாடி அவர் மேல இந்த மாதிரி புகார்களே இல்லையா? அவரை நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? இதே இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் மேல புகார் அளித்து அவரை சஸ்பெண்ட் செஞ்சு மறுபடியும் வெளியே அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு அவரை மறுபடியும் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு இங்க பல இயக்கவாதிகள்ட்ட அந்த ஊழியரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமே நான் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன், நீங்க தயவு செய்து என் மேல கொடுத்த புகார்களை வாபஸ் வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பல இயக்க நிர்வாகிகள்ட்ட அவர் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம தமிழக அரசு கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நபர்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்களா? ஜிபேலையும் கிரெடிட் கார்டுலயும் மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வருவானா? அன்றாடம் காட்சிகளாகிய தெருவோரம் சாலையோரம் வசிப்பவர்கள் இருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் இந்த மருத்துவமனையில் வராங்க. அவங்கள எங்க போய் ஸ்கேன் பண்ணுவாங்க? முதல்ல அரசு மருத்துவமனையில எதுக்கு காசு வாங்குறீங்க? இலவசமா கொடுக்க வேண்டிய மருத்துவமும் கல்வியும் நீங்க காசை வாங்கிட்டு கொடுக்குறீங்க. ஒழிக்க வேண்டிய மதுக்கடைகளை வச்சு நீங்க மக்களை சாவடிக்கிறீங்க. இங்க குடிக்கிறான் அங்க படுக்கிறான், இங்க குடிக்கிறான் அங்க படுக்கிறான். இதே நிலைதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் இது தமிழக அரசுக்கு தெரியாதா? நீங்க திராவிட மாடல் பல சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் எப்படிலாம் சொல்லுங்க. நீங்க சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேணாம், அதை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், நாங்களே பாதுகாத்துருவோம். மொத்தமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு போட்ட மக்களை பாதுகாருங்க. முதல்ல ஒரு ஒயின் ஷாப்ப மூட முடியல, இதனால் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்கள் அங்க எவ்வளவு பெண்கள் நடந்து போறாங்க வராங்க, அங்க குடிக்கிறவனா ரோட்ல படுத்து கிடக்குறான், அடுத்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். இவன் எங்க போய் செலவு பண்ணுவான்? நிறைய அநாத பிணங்கள் கிடைக்குதுங்க. அங்க பணம் கட்ட முடியாம மருத்துவம் பார்க்க முடியாம நிறைய அநாத பிணங்கள் கிடைக்குது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. கடந்த மாதத்துல அங்க படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி, இஸ்லாமிய கல்லூரி மாணவி ஹிஜாப் அணிந்து வந்ததுக்கு அங்க அப்செக்ஷன் பண்ணாங்க ஒரு ப்ரொஃபசர். அந்த மாணவி எஸ்டிபி கட்சியை தொடர்பு கொண்டு சொன்னதுனால நம்ம அன்னைக்கு அந்த மருத்துவர் தலைவர் பாலாஜியை சந்திச்சு பேசணும்னு போறோம். அவர் கண் ஆபரேஷன் பண்ணி வீட்டுல படுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆரம்பம் அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த அம்மா, அவங்கள்ட்ட பேசணும், இது நடந்தது தப்பு தான், இனிமே நடக்காத அளவுக்கு பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு, இல்லைன்னா அன்னைக்கே அந்த போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம ஏன் கைவிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாணவியுடைய படிப்போட எதிர்காலத்தை கருத்து கொண்டோம். பல மருத்துவர்களுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டான். ஏன்னா இப்பதான் நீட் அது இதுன்னு வச்சு படிக்க விடாம வைக்கிறானே. என்னைக்கு இந்த ஒன்றிய பாஜக பாசிச அரசு வந்துச்சோ அன்னில இருந்து அதாவது நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் படிப்பும் மருத்துவமும் எட்டாகனி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கிறது பழமை வாய்ந்த ஆஸ்பத்திரி,
அந்த ஆஸ்பத்திரிக்கு பேரு யார் பேர் தெரியுமா? அந்த ஆஸ்பத்திரிக்கு பேர் யார் பேர் தெரியுமாங்க? யாரு வச்சது பேர் தெரியுமா? ஸ்டான்லி மருத்துவமனை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டான்லி மருத்துவமனை, கருணாநிதி வச்ச பேரு. அந்த மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு சீர்கேட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இவர் சொன்னார் காசிம், பிரசவத்துக்கு போனா போற வழியிலேயே பிள்ளை பிறந்துடும், கை ஒடிஞ்சு போனா கலந்து கீழே விழுந்துடும். அதை பத்தி எல்லாம் கூட அந்த பின்னவரையில் இருக்கிறவனுக்கு கவலை இல்ல. உள்ள போயிட்டா எவன் செத்தா எனக்கு எல்லாம் ஏன் மணியா எப்படான்னு சொல்லிட்டு அவன் உள்ள தனியா கூட்டு போயிடுவான் முகத்தை பாக்கிறதுக்கு. உள்ள அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் கூட்டு போய் என்ன பண்ணுவான், உள்ள கூட்டு போயிட்டு அப்படி பாரு, இதான் உன் படியா பாத்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க பத்தியா, ஆபரேஷன் டாக்டர் இது நடக்குதுங்க. என் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்தேன், கிளிப்ல என்ன ஏத்திட்டான் பத்தியா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படி ஆபரேஷன், அவன் தான் ஆபரேஷன் பண்ண மாதிரி சொல்றான், டாக்டர் பண்ணல, தூக்கிட்டு வந்து போடுறது ஆபரேஷன் பண்ண மாதிரி சொல்றான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பாய், இவ்வளவு கல்லு எடுத்தேன் அவ்வளவு கல்லு எடுத்தேன், கவர் எல்லாம் வச்சு காமிச்சான், வீடு கூட கட்டிடலாம் போல சொல்லிட்டு அந்த கல்லை வச்சு. ஏன்னா அப்படி காமிச்சிட்டு 4 பேர் இருக்கும் பாய், ஆளுக்கு 500 ரூபா 2000 ரூபான்னா, எனக்கு சம்பளமே 200 ரூபா தப்பா டெய்லின்னு. எப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் பாய், அப்படிலாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆபரேஷன் நீ பண்ணியாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வெளியே வந்து சொன்னேன்ப்பா, நான் யார் தெரியும் பாய், எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத பாய் அப்படின்னா. அந்த மாதிரியான நிலை தான் இருக்கு. பின்னவரையில மட்டும் நடக்கல, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டில இருந்து, அங்க இருக்கக்கூடிய நர்சமால இருந்து லிப்ட் பாய் வரைக்கும் காசு தான். 5 to 6 நம்ம மகமலே தப்பு இருக்கு. விசிட்டர்ஸ் அவர்ல போக மாட்டாங்க. 4 to 6 விசிட்டர்ஸ் அவர்னா அப்ப போக மாட்டாங்க. 7 மணிக்கு போவான், செக்யூரிட்டி விட மாட்டான், கையில முடிச்சு ஒரு 5 ரூபா அப்படி கொடுத்தா உள்ள விட்டுருவான். உள்ள போய் லிப்ட்ல ஏறும்போது 2 ரூபா, அவன் டீக்கு காலை ஏதாவது கவனிச்சு போகும்போதுமா ஒரு 10 ரூபாய் கொடுத்தா விட்டுருவான். அதனால நம்ம மேலேயும் தவறு இருக்கு. அவன் வாங்குறான் அப்படின்ற அடிப்படையை விட நம்ம கொடுக்கிறோன்றது மிகப்பெரிய தவறு. அதை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில நம்மளும் நடந்துக்கணும். இந்த மாதிரியான போராட்டங்கள் வீரியமா நடக்கணும். இதுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு இல்ல, எந்த கட்டத்துக்கு கொண்டு போனாலும் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் நடத்த எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக என்றுமே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையா நம்ம நின்று போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இங்க வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நன்றி, ஜஸாக்கல்லா. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரியாஸ் அவர்கள் கண்டன எழுப்புவார்கள். नारे तकबीर, नारे तकबीर. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமதனுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமதனுக்கு. முற்றுகை முற்றுகை, அனைத்து மக்களுக்கான முற்றுகை, முற்றுகை இது முற்றுகை. நிர்வாக சீர்கேடுக்கான முற்றுகை, ஸ்டாலின் மருத்துவமனைக்கான முற்றுகை. அடிபணிய மாட்டோம், அடிபணிய மாட்டோம். ஏக இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டோம். கொல்லாதே கொல்லாதே, கொல்லாதே கொல்லாதே. தவறான சிகிச்சை அளித்து மனித உயிர்களை கொல்லாதே. குறையுள்ளது குறையுள்ளது, மருத்துவருக்கான குறையுள்ளது. நிரப்பிவிடு நிரப்பிவிடு, மருத்துவர் குறைகளை நிரப்பிவிடு. நிரம்பி போச்சு நிரம்பி போச்சு, நிரம்பி போச்சு நிரம்பி போச்சு. ஸ்டாலின் மருத்துவமனை லஞ்சம் மற்றும் ஊழல் மூலம் நிரம்பி போச்சு. வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே. பிணவரையில் வியாபாரம் செய்யாதே. வெளியேற்று வெளியேற்று, பணம் தின்னும் கழுகுகளை பிணவரை விட்டு வெளியேற்று. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, ஜஸாக்கல்லா. அடுத்தபடியாக கோஷத்தினுடைய தொடர்ச்சியாக அன்பு சகோதரர் தாவூத் சாஹிப் அவர்கள் கோஷம் விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் சத்தமாக கூட்டத்தை எழுப்பினால் நன்றாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம் யூபிஐ முறை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் யூபிஐ முறை வேண்டாம். காணவில்லை காணவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டான்லி மருத்துவமனையில் காணவில்லை. காணவில்லை காணவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டான்லி மருத்துவமனையில் காணவில்லை. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தமிழக அரசு தலைமை மருத்துவர் பாலாஜி மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு தலைமை மருத்துவர் பாலாஜி மீது நடவடிக்கை எடு. பணியிட நீக்கம் செய் பணியிட நீக்கம் செய். டீன் பாலாஜியை பணியிடம் நீக்கம் செய். அமைத்திடு அமைத்திடு. சரியான சாலைகளை ஸ்டான்லி மருத்துவமனையில் அமைத்திடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை கண்காணித்திரு கண்காணித்திரு கண்காணித்திரு. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறை கண்காணித்திரு கண்காணித்திரு கண்காணித்திரு. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறையை வைத்து கண்காணித்திரு. ஓயாது 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 ஓயாது. எங்கள் போராட்டம் என்பது எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை ஓயாது. நன்றி ஜஸாக்கல்லா. அடுத்தபடியாக மத்திய சேனுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சாவுல் பாய் அவர்கள் 5 நிமிடம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஸ்டான்லி ஆஸ்பத்திரி முற்றுகை என்ற கோரிக்கையை நாங்கள் முதலில் வைக்கும் போது பல மட்டங்களிலிருந்து எங்களுக்கு இதை பண்ணாதீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி துணையாக இருக்கின்ற நமது சகோதரர்கள் மூலமாக பல தகவல்கள் நம்மளுக்கு வந்தது. இருந்தாலும் நம்மளோட தலைவர் வந்து ஆணித்தரமா சொல்லிட்டாங்க, நிச்சயமா நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க. ஒரு எல்லாருமே நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க, சொல்றதுக்கு எந்த விஷயம் இல்ல. முதல்ல ஸ்டான்லி மருத்துவமனைன்றது வந்து ஏழை எளியோருக்காக. நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், ஸ்டான்லி வந்து ஏழை அப்போலோ ஒண்ணு. ஆனா அங்க போனா அப்போலோ முறையில் சிகிச்சையே கிடையாது. தச்சத்தை மறுபடியும் தைக்கிறான், செய்யற சிகிச்சை வந்து தவறான சிகிச்சை நடக்குது. அதை போய் கேட்க போனா சரியான பதில் இல்ல. ஸ்டான்லி கேண்டீன்ல வந்து சாப்பிட போனா பொங்கல்ல கல்லு என்னன்னு சொல்லி நம்ம நிர்வாகி போய் யாரோ உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா பொங்கல்ல இருக்கிற கல்லை எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்றாங்க. இதுதான் நிர்வாகமா? அது மட்டும் இல்ல, ஸ்டான்லியில் வர்ற மருத்துவருக்கு வந்து மருத்துவம் பார்க்க வர்ற மக்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்ல, சுகாதாரமான குடிநீர் இல்ல. வெளியே போய் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, அங்கதான் வியாபாரம் நடக்குது. மக்கள் வந்து ஏழை எளியவர்கள் வர்றவங்களுக்கு வந்து குடிநீரும் கூட கொடுக்க முடியாத ஒரு கவர்மெண்ட் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து செலவு பண்றதா டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை விடுறாங்க. அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து பேசுறாங்க, ஆனா தரமான சிகிச்சை கிடையவே கிடையாது. ஆகையால உடனடியாக இந்த முற்றுகைக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செய்யப்படவில்லை என்றால் தமிழகம் தழுவிய மாபெரும் முற்றுகை ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் எங்கும் நடக்கும். இந்த விஷயத்தை இதோட விட்டு நாங்க தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து களமாடுவோம் என்று கூறி
அடுத்து நிறைய பேர் பேச இருக்கிறதுனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, ஜஸாக்கல்லாஹ் கைர். அடுத்தபடியாக மாநிலத்துடைய பிஆர்ஓ அருமை அண்ணன் ஜாக்கிர் பாய் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். சிறு வயதிலிருந்து கோஷம் எழுப்பியவர் இப்பொழுதும் எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறார். நாரே தக்பீர். எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. முற்றுகை 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 முற்றுகை, அனைத்து மக்களுக்கான முற்றுகை. முற்றுகை முற்றுகை, அனைத்து மக்களுக்கான முற்றுகை. அடிபணிய மாட்டோம், அடிபணிய மாட்டோம், அடிபணிய மாட்டோம், அடிபணிய மாட்டோம். இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டோம். கொல்லாதே கொல்லாதே, தீன் பாலாஜியே கொல்லாதே கொல்லாதே, அப்பாவி மக்களை கொல்லாதே. கொலையாரா கொலையாரா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பணிபுரியும் மருத்துவர்கள் கொலையாரா. தீன் பாலாஜியே, தீன் பாலாஜியே, அப்பாவி மக்களை கொல்லாதே, அப்பாவி மக்களை கொல்லாதே. குறையுள்ளது குறையுள்ளது, மருத்துவர்கள் செயல்பாட்டில் குறையுள்ளது, குறையுள்ளது குறையுள்ளது, மருத்துவர்கள் செயல்பாட்டில் குறையுள்ளது. நிரப்பிடு 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 நிரப்பிடு, மருத்துவர்களின் காலி பணியிடங்களை நிரப்பிடு. நிரப்பிடு நிரப்பிடு, மருத்துவர்களின் காலி பணியிடங்களை நிரப்பிடு. நிரம்பி போச்சு நிரம்பி போச்சு, நிரம்பி போச்சு நிரம்பி போச்சு. ஸ்டான்லி மருத்துவமனையில் லஞ்சம் மற்றும் ஊழல் நிரம்பி போச்சு நிரம்பி போச்சு. பாலாஜியின் ஆசீர்வாதத்தால், பாலாஜியின் ஆசீர்வாதத்தால். வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே, வியாபாரம் செய்யாதே. பிணவரையில் பணத்திற்கு, பிணவரையில் பிணத்திற்கு பணத்தை கேட்டு வியாபாரம் செய்யாதே. பிணவரையில் பிணத்திற்கு பணத்தை கேட்டு வியாபாரம் செய்யாதே. வெளியேறு வெளியேறு, பணம் தின்னும் கழுகுகளை வளர்த்துக் கொண்டிருக்கும் பாலாஜியே வெளியேறு. வெளியேறு வெளியேறு, பணம் தின்னும் கழுகுகளை வளர்த்துக் கொண்டிருக்கும் பாலாஜியே வெளியேறு. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. அடுத்தபடியாக மாநில ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக்கூடிய மருத்துவ சேவை அணி பொருளாளர் அன்பு சகோதரர் யாசர் அராபத் 4 நிமிடங்கள் பேசுவார். உங்களுக்கே டைமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மருத்துவ சேவையின் சார்பாக நடத்தப்படும் இந்த மாபெரும் முற்றுகை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அலிகான் பாயோடைய வைஃப், அவங்களுக்கு 2022ல கல்லீரல்ல அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு போடும்போது சீல் வடியுது. வடியும் போது டாக்டர் என்ன சொல்றாங்க, சார் அங்க ஒரு நெட் வச்சு தைக்கணும், தச்சா சரியா போயிடும் அப்படின்ட்டு. மறுபடியும் 2வது ஒரு சர்ஜரி பண்ணி நெட் வச்சு தைக்கிறாங்க.
மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை நிக்கல. என்ன ஆகுதுனாக்கா அந்த இடத்துல சீல் கட்டியாகி அந்த கட்டி பழுத்து வெடிச்சு மறுபடியும் சீல் வெடியுது. மறுபடியும் வந்து அவங்க பிரைவேட்ல போய் செக் பண்றாங்க ஒரு டாக்டர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, சரி சார் ஓகே நான் ஸ்டான்லி டாக்டர் தான், நீங்க நாளைக்கு வந்து ஸ்டான்லியில பாருங்க என்னைய, நம்ம அங்கேயே வச்சு செஞ்சிருவோம் அப்படின்ட்டு. அவங்க மறுபடியும் ஸ்டான்லிக்கு வராங்க. அங்க வந்து அந்த டாக்டர் இல்ல, வேற ஒரு டாக்டர் இருக்காரு. என்ன அடிக்கடி வந்து எங்களை தொலை பண்றீங்க, உங்களை யார் இங்க வர சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாரு. நம்ம மறுபடியும் ஆரம்போ டிஎன்கிட்ட முறையிடுறோம். மறுபடியும் 3ஆவதா ஒரு சர்ஜரி பண்றாங்க அவங்களுக்கு 1.5 வருஷம் கழிச்சு. மறுபடியும் 3ஆவது சர்ஜரி பண்ணியும் இன்னி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீராத பட்சத்துல இன்னமும் வந்து நம்ம கடைசி ஆரம்பம் கிடைக்கும் போது அவங்க வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இன்ன வரைக்கும் அவங்க அந்த பிரச்சனையோட 2.5 வருஷமா 3 வருஷம் ஆகி போச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை அந்த டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆர்டர் படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆபரேஷன் பண்ணணும்னா குறைஞ்சது 5 டாக்டர் இருக்கணும். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சிவகுமாரி அவங்க பேரு. லாஸ்டா வந்து கம்ரூன் பின் சொல்லிட்டு காலடிப்பேட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து இறந்து போறாங்க. அது சம்பந்தமா வந்து நம்ம அவங்கள போய் சந்திக்கும் பொழுது, சார் ஒரு டிபார்ட்மெண்ட்ல சர்ஜரி பண்ணணும்னா 5 டாக்டர் இருக்கணும். நான் 2.5 வருஷம் போராடி இப்பதான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். நாங்க என்ன பண்றது, பல முறை டிஎம்பிக்கும் டீனுக்கும் சொல்லிட்டோம், அவங்க வந்து காதுல கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்றாங்க, பண்ணி கொண்டு வந்து போடும்போது அவங்க பசங்க கேட்கறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல நார்மலா இருக்கு அப்படின்றாங்க. 2வது நாள் வந்து அவங்களுக்கு போட்ட யூரின் டியூப்ல பிளட் லீக்கேஜ் ஆகுது. லீக்கேஜ் ஆகும்போது நானும் நம்ம மருத்துவமனை 5 முறை எல்லாம் போயிட்டு டீன் ஆபீஸ்ல பேசும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு ஒரு டாக்டர் வந்து திங்கக்கிழமை வராரு மதியானம், இவங்களுக்கு வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு வாமா கொடுங்க அப்படின்ட்டு. நைட் ஒரு டாக்டர் வராரு, இவங்களுக்கு சுடு தண்ணியை கொடுக்க கூடாது, அவங்க யார் கொடுக்க சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், 5 யூனிட் பிளட் தேவை, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஆனா அது சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவங்களுக்கு சர்ஜரி பண்ணா காப்பாத்துறதுக்கு வெறும் 5% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மறுபடியும் வந்து நாங்க டீன் ஆபீஸ்ல போய் பேசிட்டு வரதுக்குள்ள இவங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்க போய் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க மவுத் ஆயிட்டாங்கன்ற தகவல் வருது. அப்போ நம்ம டீன் ஆபீஸ்ல போகும்போது அவர் இருந்தே நம்மள பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆரம்பம் வந்து என்ன பண்றாங்க, சார் அந்த டிபார்ட்மெண்ட் போங்க, அந்த ஹெச்ஓடி கிட்ட நான் உங்களை பேச சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப போய் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் அந்த நாங்க என்ன கேக்குறோம், மேடம் ஒரு டாக்டர் சுடு தண்ணி கொடுக்க சொல்றாரு, ஒரு டாக்டர் கொடுக்க கூடாதுன்றாரு. இது எப்படின்னா, சார் அவர் ட்ரைனிங் டாக்டர், நீங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி பொதுமக்கள் வீடா கிடைச்சது உங்களுக்கு. எவ்வளவு கோடீஸ்வரர் யாரும் ஸ்டான்லிக்கு வர போறது கிடையாது. என்ன அதாவது வந்து ஸ்டான்லி மருத்துவம் வந்து சர்ஜரிக்கு பேர் போனது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், ஒருத்த கை வெட்டுப்பட்டு வந்தா, விரல் துண்டாய் வந்தா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்கும் அந்த செல்ஸ். அதுக்கப்புறம் வந்து அது இருக்காது, அதுக்கப்புறம் அந்த விரல் ஒட்ட வைக்க முடியாது. ஆனா இவங்க ஓபி ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்துல இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஒரு இடம், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு இடம், அலைய வச்சு பேஷண்ட பாதி பேர் எடுத்துறாங்க. மார்ச்சுரியில அதே மாதிரி மார்ச்சுரியில இப்போ 2 நாள் முன்னாடி கூட மஸ்தான் சொல்லிட்டு ஒருத்தர் வேலையை விட்டு எடுத்தாங்க, எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் மெயின் லம்பா குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் மெயின். அவர் தான் வந்து யார் யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி அனுப்புறது, அவர் சொல்றது படி இவங்க வந்து செய்யறது. இது வந்து பல முறை மார்ச்சுரியில மட்டும் இல்ல, இப்போ நார்மலா டெத் ஆனா வார்டுல இருந்து கீழே இறங்குறாங்க தெரியுமா, அதுக்கே வந்து கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் ஆயாமாலாம் 1500 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறோம். அவன் அப்பனை பறி கொடுத்துட்டு புள்ளைய பறி கொடுத்து தவிச்சு போய் நிக்கிறான், அதை வச்சு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அது போகாதுன்ட்டு கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் இத்தனை பேர் தான் வேலை, 300 பேர் வேலை செய்றாங்கன்னு கணக்கு கட்டியிருக்காங்க. ஆனா அங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 300 பேர் இல்ல, 150 இருந்து 180 பேருக்குள்ளதான் இருக்காங்க. இதுலயும் வந்து டீன் ஊழல் பண்ணியிருக்காரு. கலைஞர் காப்பீட்டு திட்ட ஃபண்டு அதுல ஊழல் பண்ணியிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் இது எங்க வாய் வார்த்தையா சொல்ல, நக்கீரல்ல கூட இன்னைக்கு வந்திருக்கு, நீங்க பாக்கலாம். அதே மாதிரி ஆடிட்டோரியத்துல ஏசி அமைக்கிறது, ப்ளூ ஸ்டார்கார 50 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுக்குறான் சார். இவர் வந்து இல்ல இன்னும் ஏதாவது கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இங்க இருந்து படிச்சுட்டு போய் என்ஆர்ஏ இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி வேற ஒரு கம்பெனியோட இது பண்ணி 50 லட்சம் சொன்ன இடத்துல 1,20,00,000 ரூபாய் இவர் கணக்கு கட்டியிருக்காரு. 50 லட்சம் வேணான்னு சொன்னவரு 1,20,00,000 ரூபாய் கணக்கு கட்டியிருக்காரு. இவருடைய பாதி டார்ச்சர்னால நல்ல மருத்துவர்கள் இந்த மருத்துவமனை விட்டு போயிட்டாங்க. பீடியாட்ரிக்ல சாயங்காலம் 4 மணி ஆனா லேடிஸுங்க வந்து
குழந்தை கொடுக்குற இருக்கிறவங்க எல்லாம் பாத்ரூம் வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஆரம்ப சாவி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஆண்கள் எப்படியாவது மறைமுகமா போயிடுவாங்க. பெண்கள் எப்படி சாயங்காலம் 4 மணில இருந்து காலைல 7-8 மணி தான் பாத்ரூம் திறக்கிறாங்க. அது வரைக்கும் பெண்கள் எப்படி இருப்பாங்க? வார்டுலயும் அவங்களால போட முடியாது பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அதே மாதிரி உள்ள ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அது வந்து டெலிபோன் பூத் அந்த காலத்துல வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து அவரு தண்ணி கேனு, நோட்டு, தலைவாணி எல்லாம் அதிக விலைக்கு விற்கிறாரு. இவங்க வந்து அவரு கரண்ட் சப்ளை, பின்னாடி மருந்து குடன் இருக்கு. அந்த குடனை வந்து இவருக்கு யூஸ் பண்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் வந்து ஆரம்பம் டிஎனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இன்னொன்னு வந்து ஆரம்பம் மேடம் வந்து வேற, ஆனா ரிட்டையர் ஆன ஸ்டாஃப் ராணி அந்த அம்மா வந்து நிர்வாகத்தை சீர் பண்றாங்க. கேட்டா அவங்களை வந்து நாங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா? கிடையாது. ரிட்டையர் ஆன ஒருத்தங்களை எப்படி நீங்க மறுபடியும் வந்து பதவி செய்வீங்க? இதுக்கு அனுமதி இருக்கா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்றதுக்கு வார்ட் பாய்ஸ் கிடையாது. இன்னொன்னு எமர்ஜென்சி 2 நாள் முன்னாடி கூட போன வாரத்துல கூட வேசார்பட்டியில வந்து ஒரு லேடி இறந்து போனாங்க அந்த ஃபீவர் சேர்த்து. அந்த மாதிரி ஐஎம்சி வார்டுல ஏன் மக்களை வந்து செல்போன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு கட்டாயப்படுத்துறீங்க? நீங்க சிகிச்சை தானே அளிக்கிறீங்க, உள்ள வேற ஏதாவது தவறு பண்றீங்களா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு மக்கள் போன் எடுத்துட்டு போனா அவ்வளவு அச்சப்படுறீங்க? அதே மாதிரி இந்த அண்ணன் சொன்ன மாதிரி யூபிஐ அது ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் நிக்கிறாப்புல, இவ்வளவு பண்ணா எனக்கு இவ்வளவு கமிஷன். இப்படி பல வகையில ஊழல் நடஞ்சிருக்கு உள்ள. இவர் மருத்துவர் பாலாஜி வேணா ஊழலுக்கு ரொம்ப பேர் போனவர். அது மட்டும் இல்ல, அடையாறுல வந்து பவித்ரா ஹாஸ்பிட்டல் இவர் பினாமி பேர்ல வச்சு நடத்துறாரு. அதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. நீங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காரு. நீங்க இன்ஷா அல்லாஹ் இவர் மீது நடவடிக்கை ஒரு வாரத்துக்குள்ள எடுக்கலனா எங்களுடைய அடுத்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஐக்கிய முஸ்லிம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாங்க ஸ்டான்லியை முற்றுகையிடுவோம். தமிழ்நாடு முழுக்க டீன் பாலாஜியை கண்டிச்சு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஸ்டான்லி மருத்துவ மட்டும் சொல்ல, நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் எக்மூர்ல இருக்கு, பேபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, கோசா ஹாஸ்பிட்டல்ல, எல்லா மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கு. மருத்துவத்துறை ரொம்ப சீர்கேட்டு போயிருக்கு. அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மருத்துவத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆகவே தமிழக அரசு இதை கவனத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முடிச்சுட்டாரு. ரொம்ப வருத்தப்படுறேன். பாலாஜி என்ற மன்னருடைய அரசாட்சியில இதெல்லாம் சகஜமாப்பா. அவர் வந்து பலர் சொன்னாரு, இந்த குட்டி பாப்பா பாத்தீங்களா, தயவு செய்து பத்திரிகை சம்பளம் இப்படி இருந்த குட்டி வந்தாதான் ஜுரம்னு சொல்லிட்டு ஃபீவர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டான்லிக்கு தான் வந்தது. நம்ம பாலாஜி மன்னர் இருக்காருல்ல, அவருடைய அரசாட்சிக்கு கீழே இயங்கக்கூடிய மருத்துவமனை இங்க பாருங்க. இருங்க இப்படி இருக்கிற புள்ள பாருங்க, இப்படி போன புள்ள இப்ப எப்படி இருக்குன்றத பாருங்க. இத வந்து இப்ப இந்த புள்ளையுடைய நிலைமை இதோ இங்க பாருங்க. ஃபீவர்னு போனா தொண்டைய அறுத்துட்டானுவோ, தொண்டைய அறுத்து அதுல ஓட்ட போட்டு இந்த புள்ளைய மனசாட்சியே இல்லாம வீட்டுக்கு அமைச்சிருக்கிறானுங்க. வீட்டுக்கு அமைச்சிட்டு 2 மாசம் கழிச்சு நேத்து வர சொன்னானுங்க. ஏன்னா இவங்களெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவு யோக்கியனுங்க. யோக்கியம் வரான், சொம்பு எடுத்து உள்ள வேணுவாங்கல்ல, மொத்த பேர் அங்கதான் இருக்கிறான். இப்ப நேத்து வந்த இந்த புள்ளைய மனசாட்சி இருக்கிற ஹிட்லரா இருந்தா கூட என்ன செய்வான், ஹாஸ்பிட்டல் அனுமதிப்பான். இந்த அயோக்கியர்கள் நேத்து கூட இந்த புள்ளைய நீங்க வீட்டுல போய் பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னாக்கா, முதல்வருடைய கவனத்திற்கு போக வேண்டும். நடுவில் இருக்கின்ற இடைத்தரகர்களாக இருக்கிற இந்த ஆட்சி பீடத்தை மாற்ற வேண்டும் என்று திமுகவில் இருக்கின்ற பச்சோந்திகளாக இருந்தால் மாத்திரம்தான் முதல்வரிடம் இதை கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். இதை விட ஒரு அநியாயம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த புள்ள 4 மாசமா வீட்டுல வச்சிருக்காங்க, எப்படிங்க வைக்க முடியும்? இவனுங்களே இன்னொரு ஆபரேஷன் பண்ணோங்கிறானுங்க. சரி, அதுக்கும் தாங்கி அந்த அம்மா எல்லாம் வந்தாங்க நேத்து. வந்தா இப்போ செய்ய முடியாதுன்னு அனுப்புறான். அப்ப இப்படிப்பட்ட அரக்க குணம் படைத்த
பாலாஜியை எதிர்த்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்று சொன்னால் நாம் மனித மிருகங்களாக வருங்கால வரலாற்றிலே பதியப்படுவோம். அது கூடாது என்பதற்கு தான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்கிறோம். இது தொடர்ச்சி தான், முடிவல்ல. கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய மக்கள் மீது பற்றுடைய எங்களுடைய முதல்வர் அவருக்கு அருகிலே இருந்தா கூட மக்கள் விரோத செயலை செஞ்சால் உடனே அவரை நீக்கி விடுகிறார். இந்த பாலாஜி உங்களுக்கு அருகானவர் அல்ல. அதாவது நம்முடைய விஜயபாஸ்கருக்கு ரொம்ப அருகில இருக்கிறாள். எப்படி திமுக ஆட்சியில இவனை வச்சிருக்கீங்கன்னு தெரியல 4 வருஷமா. ஆகையினால அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது இதெல்லாம் நாங்க தேர்தல் யுக்திகளாக கையாளக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஆகையினால ஒரு வாரத்துக்குள்ள அந்த பாலாஜி பணி நீக்க இடம் செய்யப்பட வேண்டும், அல்லது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அலுவலகமோ அல்லது அவருடைய வீடோ இன்ஷா அல்லாஹ் முற்றுகையிடப்படும் என்பதை தெளிவாக சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக அருமை அண்ணன் கோவை ஹபீப் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு ஆட்சி மக்களுக்காக தன்னுடைய ஆட்சியை கொண்டு போகிறது அல்ல. கண்டிப்பாக அன்பு சகோதரர்களே, அசர் தொழுவவில்லை என்று நீங்கள் எதுவும் குழப்பத்திலே வேண்டாம். விரைவாக முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நீங்க ஜமாத்தா தொழணும்னா அஸ்தாபிகள்ல தொழுதுக்கலாம், அல்லது இன்ஸ்பெக்டர் சார் கைது பண்ணாம ஏதாவது மண்டபத்துல தொழுதுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஆட்சி மக்களுக்காக தன்னுடைய ஆட்சியை கொண்டு செல்கிறது என்றால் கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மருத்துவ சேவையில் தான். ஆனால் கடந்த 3 வருடங்களாக, குறிப்பாக 2023 MRB அதாவது மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டு தகவல் பிரகாரம் எந்த ஒரு ஆளையும் இது வரைக்கும் ரிக்ரூட் பண்ணல. 2023 ரிக்ரூட் பண்ணல, 24 ரிக்ரூட் பண்ணல, 24 கடைசியில தான் ரிக்ரூட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 2466 வேலைகள் வாய்ப்புகள் இருந்தும் வெறும் 46 பேர் மட்டும்தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த லட்சணத்திலிருந்தே நமக்கு பொருந்துவிடும் எந்த அளவுக்கு மருத்துவ சேவைக்கு முக்கியத்துவம் காட்சி கொடுக்கிறது என்பது. இரண்டாவதாக, இருக்கிற ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அரசு மருத்துவமனையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு பதிலாக அரசு காப்பீட்டு திட்டத்தை தான் ஊக்குவிக்கிறார்கள். ஏன்னா காப்பீட்டு திட்டத்தை ஊக்குவித்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளை அனுப்பும் அவல நிலைதான் இன்று கொண்டு செல்கிறது. இதனால் இந்த போராட்டம் என்பது ஸ்டான்லி மருத்துவமனை மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலையில் தான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இதை எடுத்து செல்கிறது என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு பேச வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, ஜஸாக்கல்லா. அண்ணே, மாநில பொதுச் செயலாளர் முடிச்ச உடனே நம்மளும் முடிச்சிடலாம். எங்களுக்கு நீங்க எப்போதான் வருது, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்க நடுத்தரில் நின்றுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தபடியாக எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பண்ணன் திருப்பூர் ஆலிதீன் அவர்கள் இறுதி கண்டன உரை நிகழ்த்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். அகில உலகத்தையும் படைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவரின் மீது பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த முற்றுகை போராட்டத்தை துவக்கும் விதமாக திருக்குர்ஆன் வசனம் ஓதிய TS அமீத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மாநில இளநடி செயலாளர் ரகுமான் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நியமத்துல்லா தலைமை நிலைய செயலாளர் கோவை ஹபீப் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாக
ஊடகங்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு நிகழ்த்திய இந்த மாவட்டத்தினுடைய தலைவரும் தலைமை கழக பேச்சாளருமான தாங்கள் காதர் அவர்களே, இங்கே உங்கள் மத்தியில் இந்த மருத்துவமனையினுடைய அவல நிலையை மிக தெளிவாக மக்கள் மத்தியில் நிறுத்திய மாநில செயலாளர் திண்டுக்கல் ஜமால் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புலல் பசீர் அவர்களே, மாநில செயலாளர் அவர்களே, மாநில செயலாளர் காஞ்சி ஹைதரலி அவர்களே, மற்றும் இங்கே நன்றியுரை நிகழ்த்தி இருக்கும் மாநில செயலாளர் மருத்துவமனையினுடைய மாநில செயலாளர் யாசர் அர்பாத் அவர்களே, மற்றும் ஐக்கிய முஸ்லிம் முன்னோட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே, எங்களை எல்லாம் ஈண்டெடுத்து நீண்ட நேரம் கால் கடுக்க நின்னும் சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அதிக பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஸ்டாலின் மருத்துவமனையை பத்தி இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தொடர்ந்து ஒரே குற்றச்சாட்டையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இங்க வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்வுகளை பத்தி ஒரே ஒரு மருத்துவரை, அதுவும் தலைமை மருத்துவரை நீங்க குற்றஞ்சாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எதற்காக அவரை மட்டும் குற்றச்சாட்டப்படுகிறது என்று சொன்னீங்கன்னு சொன்னா, அவர் இந்த மருத்துவமனை டீனாக இருக்கும்போது அவர்கிட்ட இது சம்பந்தமான இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இதுக்கு முன்னால் இந்த டீனை நாங்க அணுகுனது போல, முதல்வர்கிட்ட அணுகுனது போல இவர்கிட்ட போய் பல முறை இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றோம், சரி செய்யறேன்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அவருடைய எந்த நிகழ்வுகளும் இந்த மருத்துவமனை மக்களுக்கு, வரக்கூடிய மக்களுக்கு சாதகமாகவோ உதவி செய்யும் விதமாக இல்லைங்கிறதுனால நாங்க இந்த மருத்துவமனையினுடைய முழு டேட்டாஸ் அப்டேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை மருத்துவமனை மூலியமா போடுறோம். அதற்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, இந்த அலுவலகம் மருத்துவமனை அல்ல, இது ஒரு கார்பரேட் அலுவலகமாக இந்த மருத்துவ தலைமை அலுவலகம் செயல்பட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய யாருக்குமே மருத்துவம் பார்க்கறதுக்கு ஸ்கேன் எடுக்கணுமா, சீட் எழுதி கொடுத்துட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்குறாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, நீங்க போய் வெளியே எடுத்துட்டு வாங்குறாங்க. மருந்து மாத்திரைகள் வாங்கணுமா, வெளியே வாங்க. உட்கார்ந்து கைய பிடிச்சி என்ன வியாதின்னு பாக்குறதுக்கு தான் இவர்கள் பண்ணக்கூடிய இவ்வளவு அலப்பறைகள் நடந்துட்டு இருக்குது. எந்த உதவியும் செய்யறது இல்ல. அது போக எந்த டச்சர் சரியில்லை, வீல் சேர் சரியில்லை, அந்த சாலைகள் சரியில்லை. ஒவ்வொன்னா நாங்க எடுத்து பார்க்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கேட்கும் பொழுது, என்ன ஐயா இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சில மருத்துவர்கள் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் புழுங்கிட்டு இருக்கிறோம். சில மருத்துவர்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டீனை எதிர்த்து எங்களால இருக்க முடியலங்கிறதுக்காக விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவருடைய பல வரலாறுகளை நம்ம தோன்றும் பொழுதுதான் தெரியுது, இவர் இந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னாடியே இவர் எல்லா விதமாக கிரிமினல் செயல்களும் டீனாக இருந்திருக்கார். இவர் முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கைரேகை இருக்கு இல்லைங்களா, இறந்ததுக்கு அப்புறம் கைரேகை எடுத்து டாக்குமெண்ட்கள் மாற்றப்படுதுன்னு சொல்லி ஆறுமுகசாமி கமிஷன் இருக்குல்ல, அதுல ஒரு குற்றவாளியாக இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையில் இருக்கிறார். சசிகலாவுடைய கணவர் நடராஜனுடைய கிட்னி டிரான்ஸ்பர் விஷயத்துக்கு அவருடைய லிஸ்ட்ல அவர் ஏதோ கடைசியில் இருக்கிறவருக்கு யாருக்கோ கொடுக்க வேண்டிய கிட்னி இவருக்கு கொடுத்த வழக்குல அவர்கள் போட்ட வழக்கும் இவர் மேல இருக்கு. உக்ரைன்ல உடல் உறுப்புகளை டிரான்சாக்சன் பண்ண விஷயங்கள்ல இவர் மேல ஊழல் பண்ணிட்டாருங்கிற வழக்கு இருக்கு. இவ்வளவு வழக்குகள் இருந்தும் அதிமுக அரசு இவர்களுக்கு டீன் பதவி, உயர் பதவி கொடுக்குதுன்னு சொன்னா, அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மிக சிறப்பாக இருந்த டீனை மாற்றுவதற்காக இவர் தான் வேலை செஞ்சதாக கூட சொல்றாங்க. மாற்றப்பட்டு இவ்வளவு சித்திரவதை செய்த இவருக்கு கொடுக்கறாங்க. அதற்கப்புறம் இது ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பித்தான் இந்த மக்கள் அடுத்த ஆட்சிக்காக ஓட்டு போடுறாங்க. இவர்கள் பூரா கொடுமையானவங்க, இவ்வளவு சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கப்புறம் வந்ததுக்கு இவரை மாத்திருவாங்கிறது எல்லாருடைய. அதிமுக இவ்வளவு விஷயம்ல இவ்வளவு சிக்கல் இருந்த ஒரு ஆளை ஒரு தலைமை மருத்துவமனையில, அதுவும் தன்னுடைய தந்தை தூக்கி வச்ச தன்னுடைய பேருக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய மருத்துவமனை, செயல்படக்கூடிய மருத்துவமனையில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு உள்ள, இவ்வளவு பெரிய கிரிமினல் சித்தாந்தம் உள்ள ஒருவர் தொடரக்கூடாது என்று நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. இதுவரைக்கும்
இப்ப போய் வந்து எல்லா அதிகாரிகளையும் கேட்டா அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டதாக நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் எங்கள்கிட்ட தூது வந்து பேசுறாங்க. என்னையா உங்க கோரிக்கை, நீங்க சொல்லுங்க, நாங்க அதை நிவர்த்தி செஞ்சு வச்சிடறோம். எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லைங்க. முதல்ல இந்த டீனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. மருத்துவமனையை ஏழைகளுக்காக சிறப்பாக செயல்பட வேலை டீனை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எங்களுடைய அமைச்சர் நிர்வாகம் ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுல முதல்ல படிப்படியாக அவர் மேல இருக்கு. ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல இவர் மேல இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய வழக்கில் இருக்குது. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல உயிர்களுடைய பிரச்சனைகளை விளையாடி இருக்கிறார் இருக்குது. அப்படி குற்றச்சாட்டு உள்ளவர்களையாவது நீங்க அதை தூக்கி வேற ஏதாவது ஒரு துறையில மாற்றி செய்யணுமா இல்லையா? அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லைன்னு சொன்னா இவர் இந்த அரசாங்கத்தில் கூட எந்த அளவுக்கு நெருக்கமாக வரவு செலவுல இருப்பாருன்னு நான் அல்ல, நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நானும் இவர் தான் நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்தோம். இது விஷயமாக விவாதிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், அண்ணா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்குதா, என்ன சொன்னீங்க, ஸ்டாலின் முதல்வரா பண்றாரு கேக்குறாங்க. இல்லம்மா, ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுடைய முதல்வர் இவரு, தமிழகத்தினுடைய முதல்வர் இல்ல. திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய அதிகாரத்தை, ஏன்னா அந்த குழந்தைகள் பாக்குதுங்க. அதுல அவங்க அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, சார் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தம் பேரனை வந்து ஏர்போர்ட்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்திரிகையாளருக்கு எல்லாருக்கும் கொரோனா டெஸ்ட் இல்லைன்னா ட்ரெயின் கூட ஏற முடியாது. ஏர்போர்ட்ல நிறுத்தினத இவருடைய எல்லா படை பட்டாளத்தோட போய் அவரை ஏர்போர்ட்ல இருந்து அனுப்பிச்சு வச்ச அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த மக்கள் பார்த்துட்டு கேட்கிறான். இப்ப நடந்த ஜல்லிக்கட்டுல மதுரையில துணை முதலமைச்சர் போய் உட்கார்றாரு. துணை முதல்வருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய அமைச்சருடைய நாற்காலி துணை முதல்வருடைய மகனுக்கு கொடுக்கப்படுது. அதை விட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு இடதுபுறமாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இருக்கை துணை முதல்வருடைய மகளுடைய நண்பருக்கு கொடுக்கப்படுது. இவர்களுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கும் போது இது நடக்கும் தாங்க எங்க குழந்தை கேக்குது. அது முதலமைச்சருடைய மருத்துவமனை கேக்குறாங்க. இல்லம்மா, இது வந்து ஸ்டாலின் மருத்துவமனையினுடைய முதல்வர். நீங்க சொல்ல முதல்வர் வந்து அப்படி இருக்கிறாராங்கிறது நாங்க ஆராய்ந்து சொல்றோம். நாங்க இதற்காகத்தான் போறோம்னு சொல்றோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பண்டவாளங்களை பஸ் ஸ்டாண்டுகளிலும் ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. போன முறை நீங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களுடைய பெரிய பெரிய விகிதாச்சாரத்தில் எல்லாம் நீங்க வரல. அனைத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெற்று கூட நீங்க சில லட்சம் வாக்குகள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறீங்க மறந்துட்டு ஏதோ மன்னராட்சி உங்க கையில கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி இது போன்ற இவ்வளவு குற்றச்சாட்டு உள்ள இந்த நிலைய பொதுமக்களுடைய உயிர்களை கையில வச்சு விளையாடக்கூடிய இந்த மருத்துவ சூழ்ந்த இந்த மருத்துவ அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் தொடர்ந்து இது போன்ற நிலையை தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா, நாளைக்கு எங்களுடைய தலைமை நிர்வாக குழு கூடி இன்னும் 2-3 நாள்கள் அறிவிக்கும். அந்த போராட்டம் தான் இவருடைய பணியினுடைய இறுதி நாளாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த தமிழக அரசு இவரை வந்து பணி நீக்கம் செய்து இந்த மருத்துவமனையை சீர் செய்யலன்னு சொன்னா, இந்த தமிழக அரசுடைய அவல நிலைய பண்டவாளங்களை, இதில் இருக்கக்கூடிய ஊழல்களை தமிழக அரசுடைய மேற்பார்வையில தான் நடந்தது. தமிழகத்தில்